நேற்று தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிகழ்ச்சி ரொம்ப பரபரப்பப்பட்டிருக்கு. ஒரு 3 பேரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க நம்ம பக்கத்து ஸ்டேட்டில். சில போலி போராளிகள் வந்து ஆனா ஊனா ஆனா ஊனானா வந்து போர்லாம் கொடுத்துருப்பாங்க. எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அவங்களாம் ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. ஒரு வாய்ஸ் கூட கொடுக்கல. என்னோட முதல் படம் வந்து மிஸ்டர் ரஞ்சித் சார் வந்து எனக்கு முதல் படத்தோட டைரக்டர். ஆனால் அந்த பேசி முடிச்சுறேன். இல்லை நான் பேசி முடிச்சிருந்தேன். இல்லை பொலிட்டிக்கல் பேசலை சார், நான் ஜென்ரலாக பேசுகிறேன். ரஞ்சித் அண்ணா வந்து என்னோட முதல் படத்தோட இயக்குனர். எனக்கு வாய்ப்பு கொடுத்த முதல் இயக்குனர் ரஞ்சித் அண்ணா. அவரோட வந்து நான் வந்து எப்பயுமே வாழ்க்கை கூட கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் மற்ற விஷயத்துக்கெலாம் தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்காரு. அன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜ் ஒரு வீடியோ பார்க்குறேன். எங்கள் ராஜ்மோகன் சார் வந்து தலித்தினே எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஓகே, நல்லது தான். குரல் கொடுக்கறது நல்லது தான். நேற்று தமிழர்கள் 3 பேர் போட்டிருக்காங்க. இப்போ கூட செக் பண்ணேன், அதில் காணோம். ட்விட்டரில் காணோம். யாரையுமே காணோம். போலி போராளிகள் பாஸ்வேர்டு மறந்துட்டாங்களான்னு தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் குரல் கொடுங்கன்னு சொல்கிறேன். எல்லாத்துக்கும் குரல் கொடுங்க. இந்த ஸ்டேஜில் ஏன் அதை நான் பேசணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம எல்லாம் வந்து ஜாதியை கடந்து வந்துட்டோன்ற விஷயத்தில் ஜாதியில் இன்னும் லாக் ஆகிக்காதுன்ற விஷயத்த தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா நான் இப்போ சமீபத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நான் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அமெரிக்காவுக்கு போயிருக்கப்போ ஒருத்தவங்க வீட்டில் என் அக்கா வீட்டில் தங்கியிருந்தேன். என் ஃப்ரெண்டோட அக்கா. அவங்க வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஷெட்யூல்டு காஸ்ட்னு சொல்லுவாங்களே, அந்த அந்த ஒரு இதுலேருந்து வந்தவங்க. ஆனால் ஹையஸ்ட் எஜுகேஷன் எங்கள் அக்காவை கட்டியிருந்த மாமா வந்து அவர் வந்து அந்த சொல்லக்கூடிய அந்த இன்னொரு ராமநாத் சேர்ந்த ஒரு முக்குலத்தோர் ஜாதி அவங்க. ஆனால் ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க அவ்வளோ அழகாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து 2 குழந்தைகளை டாக்டர் படிக்க வச்சுருக்காங்க. அவங்களோட வீடோட மதிப்பு மட்டும் 20 கோடி ரூபா அமெரிக்காவில். அங்கே யாருமே எதுவுமே பார்க்குறது இல்லை. தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி எங்கேயுமே ஜாதி மதம் பார்க்குறதே கிடையாது. உலகத்தில் எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்தியனில் ஒரே ஒரு ஐடென்டிட்டி மட்டும் தான் வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால இங்கே சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, தயவுசெய்து உலக அளவில் நம்ம வந்து எப்படி வர்த்தகமில் பெருசாக இருக்கோம், டெக்னாலஜியில் பெருசாக இருக்கோமோ அதே மாதிரி இந்த ஒரு சின்ன ஜாதின்ற ஒரு அமைப்புக்குள்ள நம்ம சிக்கிக்காமல் இருந்தால் நம்ம அதை தாண்டி மேலே மேலே நம்ம இந்தியாவோட மதிப்பு இன்னும் நிறைய இடத்துக்கு போகுன்ற நம்புது. ஏன்னா இப்போ ரியாஸ் சார் கூட சொன்னார், இங்கே பொலிட்டிக்கல் பேசாதன்னு. சத்தியமாக இது பொலிட்டிக்கல் கிடையாது. ஒரு சக மனிதனாக நம்ம மனசில் இருக்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஷேர் பண்ணிட்டேன்.